நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேதம் அணுவிலும் ஒரு நாதம் கிளாசிக்கல்லி ரொம்ப டஃப் சாங்ஸ்ல வர ஒரு பாட்டு. இந்த சாங் ஜெசிகால பாட முடியாதுன்னு நீங்க நினைப்பீங்க, ஆனா ஈஸியா பாடுறா. அதுதான் ஒரு குரல், ஒரு மனம், ஒரு எஸ்தெட்டிக்ஸ் வளரும் போது சடனா உங்களுக்கு சர்ப்ரைசஸ் கிடைக்கும் அந்த ஜேர்னியில். இந்த பாட்டு கேட்குறவங்களுக்கு, ரசிக்கிறவங்களுக்கு ஜெசிகாவால் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சர்ப்ரைஸாக இருக்க போகிறது. இசைஞானியின் இசையில் எஸ்பிபி சார், எஸ்பி சைலஜா மேம், ரெண்டு பேரோட குரலையும், அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேர் குரலையும் வந்த ஒரு பாடல நீங்க தைரியமா உங்க குரல்ல தனியா பாடி இருக்கீங்க. எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஜட்ஜஸ் ஜெசிகா, அந்த ஒரு அட்டெம்ப்ட்கே உங்களுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ். ஏன்னா இது வந்து ஈஸி சாங் இல்லை, ரெண்டு பேர் பாடின பாட்டு ஒத்தரே வாங்கி பாடுறதுன்றது, ஏன்னா அந்த ஸ்தானங்கள், இடம் எடுக்கிறது எல்லாமே டிஃபிகல்ட் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு.
உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சொல்லணும் ஏதாவது டிப்ஸ் அப்படின்னு ஐ திங்க் சில ஸ்தானங்கள் அந்த அகாரத்தில் பாடினீங்களே நிறைய அது வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இன்னும் இல்லை, இன்னும் த்ரோ இருக்கணும் வாய்ஸ். சரி நீ சதனி பத கம அது பாடினீங்க இல்லையா ஒன்று, அது திருப்பி பாடுங்க. இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸாக பாடுங்க, கரெக்டாக எடுத்து. நீசா தனி மாதா அது வந்து அந்த ஸ்தானம் துளி மாறினா கூட உங்களுக்கு வந்து அந்த இட்ஸ் லைக் இப்போ வந்து தோடை வந்து காதில் போட்டு காட்ட இன்னும் கொஞ்சம் தள்ளி போட முடியுமா? அதை முடியாது இல்லையா? அது மாதிரி தான் அந்த ஸ்தானம். இதில் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸ் எஃபர்ட் எடுக்கணும். முதல்ல ஸ்வரமாக பாடிட்டு அப்புறம் ஸ்லோ காலத்தில் அந்த சரி நீசா தனி ஆல பாடிட்டு அப்புறம் இந்த கால பிரமாணத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். யூ கேன் டூ இட். எனக்கு இன்னுமே உங்கள் காற்றிலே வரும் கீதம் தான் காதில் நிற்கிறது. ஸோ உங்களால் முடியுன்றது எனக்கு தெரியும். அதனால இன்னும் கொஞ்சம் முயற்சி எஃபர்ட் அவசியம் தோன்றுறது எனக்கு. அதர்வைஸ் இட் வாஸ் வெரி குட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேம். ராகம் ரொம்ப அழகான ராகம், ஹம்சா நந்திங்கிற ராகம். அது சொரமாக சொல்கிறச்ச நீயும் ரீயும் ஹார்ஷாக உச்சரிக்கக்கூடாது. அதே மாதிரி இந்தந்த சொரம் இந்தந்த ராகத்தில் தொடரச்ச இந்தந்த வெயிட்டுன்னு சொல்லிட்டு இந்த வைரத்துக்கு வெயிட்டு போடுற மாதிரி இவ்வளோ வெயிட்டில் இருந்தால் தான் அந்த ராகத்தோட கலரும் அந்த ஸ்வரூபமும் அந்த அழகும் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் ஒரு நல்ல குருவிட்ட இருந்து நீ தெரிஞ்சுண்டு அதை நீ வந்து மனசில் வாங்கிட்டு பாடினேன்னா உன்னுடைய பாட்டு எங்கேயோ போயிடும். முயற்சி பண்ணின நிச்சயம் வந்து உனக்கு அதில் வெற்றி கிடைக்கும் என்று வாழ்த்தி அக்செப்ட் மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். அவர் ஸ்பெஷல் கெஸ்ட் விக்கு விநாயக் ராம் சார். இவா ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா. அது மாதிரி நீ இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி காற்றில் வீட்டுக்கு வருங்கீதம் எவ்வளோ அழகாக பாடினேன், அதை மாதிரி இன்னும் நல்லா முயற்சி எடுத்து ரொம்ப நல்லா பாடணும். நான் தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஜெசிகா, நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்கீங்கன்னு தெரியும், எவ்வளோ பின்னாடி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு நான் நோட்டீஸ் பண்ணேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டால் இன்னும் ஜொலிக்கலாம். ஆல்ரைட், ஆல் தி வெரி பெஸ்ட்.